அட்லீஸ்ட் ஒரு 1/4 ஆஃப் த ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்பவும் குறைஞ்சபட்சம் 15லிருந்து ஈவன் 30%, சிலது 40% கீழே விழுந்துருக்கு. டிஃபென்ஸு தீமு செக்டார் நல்லா இருக்கும், பட் காம்படிஷனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் நீங்கள் வேல்யூவேஷன் கொடுக்கும்போது ஜாகிரதையாக இருக்கணும். ஒரு எஸ்டிமேட் படி 1% ஸ்டேக்கு குறைச்சிருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ். ஸோ இவங்க அதிகமாக விற்றது ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில். அப்புறம் மூணாவது, நிறைய ஐபிஓ ஸ்டாக்ஸ் ரீசெண்டாக லிஸ்ட் ஆனதெல்லாம் லாக்இன் பீரியடு எக்ஸ்பைரி ஆகுது இன்னும் 2 மாதத்தில். ப்ராப்ளம் மார்க்கெட்டில் இல்லை, ப்ராப்ளம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் முக்கியம். நாம் தவறு பண்ணிவிட்டு மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் 35 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு F&Oவில் நிறைய வெல்த் சம்பாதிச்ச ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நான் இது வரைக்கும் பார்க்கல. ஸ்மால் அண்ட் மிட் கேப்பு சஃபர் ஆனாலும் நிறைய அன்லிஸ்டட் ஸ்பேஸில், நிறைய ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டில் எக்கச்சக்கமாக பணம் வருது ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்து. அந்த அப்படைட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. வணக்கம் நேயர்களே, நான் ஜி சொக்கலிங்கம், ஃபவுண்டர் இக்குனாமிக்ஸ் ரிசர்ச். இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா 2 விஷயங்கள். ஒன்று, ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்கும் இந்த ஷார்ட் டேர்மில், அதுக்கப்புறம் மீடியம் டு லாங் டேர்மில் எப்படி இருக்கும், அந்த மீடியம் டு லாங் டேர்மில் மார்க்கெட்டில் எப்படி அணுகுமுறை இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். முதல்ல மார்க்கெட் எப்படி இருக்கும் ஷார்ட் டேர்மில் பார்த்தோம்னா, நிச்சயமாக சென்செக்ஸ் நிஃப்டி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஃபர்தராக ஒரு 5 to 10% அடுத்த 6 மாதத்துக்கு கூட ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 6 மாதத்துலேருந்து 1 year அட்லீஸ்ட் இந்த FY26 முடியறதுக்குள்ளே இன்னும் ஒரு 5% சென்செக்ஸ் நிஃப்டி ஏற வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஆனுவல் ரிட்டர்ன் 10 to 15% வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து சென்செக்ஸ் நிஃப்டி ஸ்டேபிளாக இருக்கும் நிச்சயமாக. ஆனால் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2024 செப்டம்பரில் வந்து மார்க்கெட்டு பீக் ஆச்சு. ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் லைஃப் டைம் ஹை போச்சு மார்க்கெட்டோடு சேர்ந்து. அதிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து இந்த ரிக்கவரி ரேலியில் ஜாயின் பண்ணலை. அட்லீஸ்ட் ஒரு 1/4 ஆஃப் த ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போவும் குறைஞ்சபட்சம் 15லிருந்து ஈவன் 30%, சிலது 40% கீழே விழுந்துருக்கு. ஆனால் சென்செக்ஸ் நிஃப்டி மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு 3-4 காரணங்கள். ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூவேஷனாக போச்சு ஸ்மால் அண்ட் மிட் கேப். ஸோ இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4500 ஷேரு ஆக்டிவாக ட்ரேட் ஆகுது. அதில் உங்களுக்கு 4000க்கு மேலே ஸ்மால் கேப் ஷேர்ஸ் தான். ஸோ பொதுவாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதும் இந்த ஸ்மால் கேப்பில். ஸோ இந்த ஸ்மால் கேப் வந்து செப்டம்பர் 2024 நிறைய வேல்யூவேஷன், சூப்பர் ரிச் வேல்யூவேஷன் போச்சு. ரெண்டாவது, எல்லாருக்கும் தெரியும், ஐபிஓ வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிக்விடிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. அந்த லிக்விடிட்டி ப்ராப்ளம் வரதுக்கு இன்னொரு காரணம், ரீசெண்டாக ப்ரொமோட்டர்ஸும் நிறைய விற்றுருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு எஸ்டிமேட் படி 1% ஸ்டேக்கு குறைச்சிருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ். ஸோ இவங்க அதிகமாக விற்றது ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில். அப்புறம் மூணாவது, நிறைய ஐபிஓ ஸ்டாக்ஸ் ரீசெண்டாக லிஸ்ட் ஆனதெல்லாம் லாக்இன் பீரியடு எக்ஸ்பைரி ஆகுது இன்னும் 2 மாதத்தில். ஸோ நிறைய செல்லிங் வர போகுது. ப்ளஸ் எஃப்ஐஐஸும் விற்றுருக்காங்க, லார்ஜ் கேப், ஈவன் மிட் கேப்பும் விற்றுருக்காங்க. ஸோ இந்த பல காரணங்கள்னால லிக்விடிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ தொடர்ந்து ஐபிஓ பூம் இருக்கிறதுனால பணமெல்லாம் அங்கே ஷிஃப்ட் ஆகுது. இன்னொரு காரணம், நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து F&Oக்கு போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் ரெகுலேட்டரே சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 90% பீப்புள் வந்து லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படி இருந்தாலும் அந்த கிரேஸ் போகலை F&Oக்கு. ஸோ இந்த பலவித காரணங்கள்னால அடுத்த 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கும். ஏன்னா அந்த லிக்விடிட்டி இல்லை. அதே நேரத்தில் டிஐஎஸ் வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்து மார்க்கெட்டோட ஷார்ட் டேர்ம் அவுட்லுக். இல்லை, இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புகிறது என்ன அப்படின்னா, F&Oவில் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இப்போது கிரேஸ் வந்திருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு, ஐ மே பி ராங், எனக்கு தெரிஞ்சு நான் 35 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு F&Oவில் நிறைய வெல்த் சம்பாதிச்ச ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நான் இது வரைக்கும் பார்க்கல, கேள்விப்படவும் இல்லை. ஸோ
இதுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்குற புரோக்கர்ஸ் நிறைய வெல்த் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பெருசாக வெல்த் பண்ணதெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு குவாலிட்டி ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் பண்ணவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டாவது பார்ட்டுக்கு நம்ம வருவோம். அதாவது வந்து மீடியம் டு லாங் டேர்ம் எப்படி இருக்கும். அன்டவுட்டட்லி இந்தியன் மார்க்கெட்டு ப்ராஸ்பெக்டும் ரொம்ப நல்லா இருக்குது, நிச்சயமாக சொல்ல முடியும். எக்கனாமிக் க்ரோத் பார்த்தீங்கன்னா 6.5% க்ரோத் எல்லாருக்கும் தெரியும். நான் நேரத்தை வீணாக்க விரும்பல. அது வந்து ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக இந்த மான்சூன் நல்லா இருக்குது. இப்போ ரபிக்கு இந்த வின்டர் கிராப்பும் நல்லா இருக்குது. ஏன்னா அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து ஏரிகளில் 20% லாங் டேர்ம் ஆவரேஜோட அதிகமாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. அதனால் அல்டிமேட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஆயில் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 20% 52 வாரம் ஹைலேருந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதுவும் ஒரு பெரிய பாசிட்டிவ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்பு சஃபர் ஆனாலும் நிறைய அன்லிஸ்டட் ஸ்பேஸில் நிறைய ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டில் எக்கச்சக்கமாக பணம் வருது ஃபாரினர்ஸ் கிட்டேருந்து. அந்த அப்படைட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அது ஒரு பெரிய சாதகமான பாயிண்ட்டு. ஸோ பொலிட்டிக்கல் ரீசனாகவும் இந்தியா பெட்டராக இருக்குது. ஈவன் த ட்ரேட் வார் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக யூஎஸ் எக்கானமி வந்து இன்ஃப்ளேஷன் ஏறும். ஏன்னா அங்கே இறக்குமதி பண்ணுற எல்லா பொருளுக்கும் எல்லா கண்ட்ரிலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருளுக்கு வரி அதிகமாக போகுது. அதனால் அங்கே டிமாண்ட் குறையும், குரோத் கொஞ்சம் அடி வாங்கும். அதே மாதிரி சைனா செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி, அங்கேயும் வந்து அமெரிக்கா வந்து அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா கூட நிறைய வரி நிறைய பொருள் மேலே இருக்க தான் செய்யும். இல்லைன்னா அமெரிக்கன் எக்கானமி ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அதனால் நம்பர் 1 நம்பர் 2 சைஸ் உள்ள பெரிய பொருளாதாரங்கள் கொஞ்சம் குரோத்து குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னும் ஆயில் ப்ரைஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. அது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். ஸோ இதில் 3வது பார்ட்டை என்ன பார்க்கலன்னா, ஸோ இந்த மீடியம் டு லாங் டேர்ம், நான் மீடியம் டு லாங் டேர்ம் சொல்லும்போது குறைஞ்சபட்சம் 1 இயர். ஸோ 6 மாதம் வரைக்கும் 3லேருந்து 6 மாதம் ஸ்மால் மிட் கேப்பில் கஷ்டம் இருக்கும். பட் உங்களுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் ஸ்லோவாக ஸ்மால் அண்ட் மிட் கேப் ரிகவர் ஆகும். 1 to 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மால் அண்ட் மிட் கேப். இதில் வந்து 2 விஷயங்கள் பார்க்கணும். இதுதான் இந்த ப்ரெசன்டேஷனோட என்னோட முக்கியமான விஷயங்கள் நான் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து நெகட்டிவ் நியூஸ். அதாவது வந்து நெகட்டிவாக என்னென்ன மாறுதல்கள் நடக்குது, அதாவது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அண்ட் டிஸ்ரப்ஷன்ஸ். ஸோ இந்த 33 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸும் டிஸ்ரப்ஷனும் இருக்குது. அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பாதகமாக இருக்குது, ஒன்று சாதகமாக இருக்குது. முதல்ல பாதகமாக இருக்கிறத பார்ப்போம். இப்போது 2020 ஜனவரி பிப்ரவரியில் ஐடி பூம் வந்தது, .com பூம். அப்போது என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாக்ஸை வந்து ப்ராஃபிட்டுக்கு வேல்யூ பண்ணுறதுக்கு பதிலாக சேல்ஸுக்கு வேல்யூ பண்ணாங்க. ஏன்னா ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு. அப்கோர்ஸ் அந்த நேரத்தை இப்போ கம்பேர் பண்ண முடியாது. இப்போ ஆன்லைன் நெட்வொர்க் வந்து மொபைல் ஃபோன்லேயே வந்துச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இருந்தாலும் இப்போ நிறைய பிஸ்னஸை வந்து சேல்ஸுக்கு எத்தனை மடங்கு கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. அது வந்து ஒரு ரிஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும். 2வது ஐபிஓ பூம் வந்ததுனால இப்போது இருக்கிற ஸ்மால் அண்ட் மிட் கேப் லிஸ்டிங் ஆகிருக்க ஸ்டாக்ஸ் நம்பர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் எல்லா ஷேர்ஸும் வந்து ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்னா மணி சப்ளை வந்து லிக்விடிட்டி வந்து லிமிட்டெட். ஆனால் லிஸ்ட்டாக இருக்கிற ஸ்மால் அண்ட் மிட் கேப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அந்த நீங்கள் ஐபிஓ பார்த்தீங்கன்னா கூட 95% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப். ஏதோ 1-2 தான் லார்ஜ் கேப் உண்டாய் மாதிரி வர்றது, மற்றதெல்லாம் நிறைய ஸ்மால் அண்ட் மிட் கேப். ஸோ அந்த யூனிவர்ஸே ரொம்ப பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வின்னரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா இந்த பூம் வந்தது. ஆனால் பொருளாதாரத்துக்கு அந்த அளவுக்கு பெரிய பெனிஃபிட் இல்லை. அந்த காலத்தில் 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஐபிஓவில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகும், பொருளாதாரம் இன்னும் வளரும், அதனால் மார்க்கெட்டுக்கும் சாதகமாக இருக்கும். இப்போ 66% ஆஃப் த மணி கலெக்ட் பண்ணது ப்ரொமோட்டருக்கு போயிருக்கு, அவங்க பாக்கெட்டுக்கு போயிருக்கு. அதனால பொருளாதாரத்துக்கோ மார்க்கெட்டுக்கோ ஒரு பெரிய இது பெனிஃபிட் இல்லை, பெரிய சாதகம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது சில தீம்ஸ் இது கடந்த 30-40 வருஷத்தில் ஒவ்வொரு புல் ரன் வரும்போது ஏதாவது 1-2 தீம் தான் ப்ளே அவுட் ஆகும். 90ஸ்லேயே வந்து உங்களுக்கு அக்வா கல்ச்சர் தீம் பெருசாக இருந்தது, அப்புறம் லெதர். பட் இந்த கடந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் தீம்ஸ் ப்ளே அவுட் ஆகிருக்கு. நீங்கள் டிஜிட்டல் தீம் இருக்குது, மைக்ரோ ஃபினான்ஸ் தீம் ப்ளே அவுட் ஆகிடுச்சு, அது மாதிரி நிறைய தீம்ஸ் ப்ளே அவுட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபென்ஸ் தீம் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கவர்மெண்ட் சோர்ஸ் படி கிட்டத்தட்ட 2000 Tier 1 கம்பெனிஸ் வந்து டிஃபென்ஸ் ப்ராடக்டை சப்ளை பண்ண தயாராக இருக்காங்க.
நான் என்ன சொல்ல வரேன்னா, டிஃபென்ஸு தீமு செக்டார் நல்லா இருக்கும். பட் காம்படிஷனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் நீங்கள் வேல்யூவேஷன் கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். கிட்டத்தட்ட டியர் 1 கேட்டகரியில் 2000 கம்பெனி வந்து டிஃபென்ஸ் ப்ராடக்ட்டை சப்ளை பண்ண போகுது. இது கவர்மெண்ட் சோர்ஸ் படி. இன்னும் அதுக்கு கீழே டியர் 2 டியர் 3 போனீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கம்பெனிக்கு இருக்கான் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த தீமேட்டிக் ரிஸ்க் நிறைய வருது. நான் டெஃபினட்டாக 1 or 2 பிக் கம்பெனிஸ் நல்லா பண்ணணும், எல்லா கம்பெனியும் நல்லா பண்ணாதுன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி நிறைய சப்ளையர்ஸ் ஜாஸ்தி வரும்பொழுது உங்களுக்கு ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும், அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது சோலார் தீம், அதுவும் இப்போ ப்ளே அவுட் ஆச்சு பெருசாக. ஆல்மோஸ்ட் எவரி வீக் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக சோலார் கம்பெனி லிஸ்ட் ஆகுது, இல்லைனா ஃப்ளோட் ஆகுது, செக்டாரில் வருது. ஸோ இன்ஃபேக்ட் ஒரு எஸ்டிமேட் படி கிட்டத்தட்ட 50% ஓவர் சப்ளை வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க சோலார் மேனுஃபேக்சரிங்கில். ஸோ அதுவும் ஜாக்கிரதையாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இப்போ 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் பிரபலமாக இருக்குது. ஆனால் இப்போ யூனிவர்சல் எக்ஸ்சேஞ்ச் ஒரு கான்செப்ட் வருது. இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், பெரிய மாறுதல். என்ன அப்படின்னா, எந்த எக்ஸ்சேஞ்சும் இப்போ கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் பண்ணலாம், அதான் யூனிவர்சல். ஸோ இப்போ என்சிடிஎக்ஸ் அவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் F&O பண்ண. அதே மாதிரி மெட்ரோபாலிட்டன் எக்ஸ்சேஞ்சு F&O வருது. ஸோ இந்த யூனிவர்சல் எக்ஸ்சேஞ்ச் கான்செப்ட் இப்போ வர்றதுனால இன்ஃபேக்ட் பெரிய பெரிய கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி கூட ஈக்விட்டி ட்ரேடிங்கில் வரலாம். ஸோ இதனாலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி இஎம்எஸ் தீம் பெருசாக ப்ளே அவுட் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிக்கு கவர்மெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இஎம்எஸ் பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீமுக்கு. ஸோ இன்னும் சொல்ல போனால் இந்த எல்என்டி வேற இஎம்எஸ்ல என்ட்ரு ஆக போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய மாறுதல். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதனுடைய டேக்அவே பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தீம் வந்து காம்படிஷன் இன்டென்சிட்டி அதிகமாகும் பொழுது நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷனில் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேல்யூவேஷன் கம்ஃபர்ட்டை மட்டும் விடவே கூடாது. குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்நார்மல் வேல்யூவேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த தீம் வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் சப்ளையர் மார்க்கெட்டுக்கு வர்றது ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ கம்மியாகும், ப்ராஃபிட் க்ரோத் கம்மியாகும். ஸோ அதனால் அந்த தீம் வந்து சடனாக வேல்யூவேஷன் கான்ட்ராக்ஷன் வரும். அதனால் இது ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, என்ன வாய்ப்புகள்? நிச்சயமாக அடுத்த 1-3 வருஷம் பிரமாதமாக இருக்கும். அன்லெஸ் ஒரு பெரிய வார் வராமல் பட்சத்தில், இல்லை கோவிட் மாதிரி வராத பட்சத்தில், இல்லைன்னா தொடர்ந்து 2-3 வருஷம் பஞ்சம், ட்ரவுட், மழை பெய்யாமல் இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஒரு பெரிய அப்நார்மல் ரிஸ்க் இருந்தால் ஒழிய அடுத்த 1-3 வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய நீங்கள் ஃபாரினர்ஸ்கிட்ட பேசிங்கன்னா இந்தியா ஸ்டோரி கன்வின்ஸ் ஆகாத ஃபாரினர் கண்ட்ரியே கிடையாது, இன்வெஸ்டரே கிடையாது. நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஐஎஃப்சி வேர்ல்ட் பேங்க் குரூப்பு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இன்ஃப்ளோ ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், எவரி வாரம் 6-7 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ரெகுலேட்டர் வந்து இந்த இன்ஃப்ளோ ஆஃப் இன்வெஸ்டர் வந்து இருக்கிற இப்போ வந்து 23 கோடிக்கு இருக்காங்க கிட்டத்தட்ட இன்வெஸ்டர் பேஸு. இது வந்து டபுளாக கூட வாய்ப்பு இருக்குது அடுத்த 5 வருஷத்தில். ஸோ அதனால் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்புக்கு பிரகாசமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மெஜாரிட்டி இந்த நியூ இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் போடுவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெபாசிட்ரி பிஸ்னஸும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க 2 டெபாசிட்ரி தான் இருக்காங்க. ஸோ இந்த டெபாசிட்ரி இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த இன்வெஸ்டர் பேஸ் எல்லாம் கம்பல்சரியாக டெபாசிட்ரியில் தான் ஷேர் வைப்பாங்க, பிஸ்னஸ் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2014 2019 லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து க்ரோத் ரொம்ப குறைஞ்சப்போ நிறைய ஸ்மால் அண்ட் மிட் சைஸ் ஐடி கம்பெனி டேக் ஓவர் ஆச்சு. ஸோ அதுக்கு வாய்ப்பு இப்போது திரும்ப இருக்குது. ஏன்னா லார்ஜ் ஐடி கம்பெனிஸோட க்ரோத் பார்த்தீங்கன்னா டாலர் டேர்மில் 2-4% தான் இருக்குது. ஸோ அது ஒரு ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் 1 to 3 years. ஸோ கேபிள் இண்டஸ்ட்ரியிலும் பார்த்தீங்கன்னா நிறைய 2 பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ் வராங்க. அதனால் அதுலேயும் கன்சாலிடேஷன் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கன்சாலிடேஷன் வரும்போது ஏதாவது அக்விசிஷன் நடக்கலாம். அதனால் ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் ஸ்டாக் வாங்கினீங்கன்னா பயன்படலாம். அதே மாதிரி சிமெண்ட்டில் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த 1 இயரில் 3 சிமெண்ட் கம்பெனி டேக் ஓவர் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட $80-110 பெர் டன் வேல்யூவேஷனில் 3 சிமெண்ட் கம்பெனி டேக் ஓவர் ஆகிருக்கு, பெரிய கம்பெனி டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ்லேயும் நிறைய சவுத் இந்தியாவிலே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் $40-45 கூட மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. இதுலேயும் இன்னொரு ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன் இன் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு. ஸோ சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நிறைய பப்ளிக் செக்டார் கவர்மெண்ட் பேங்க்லாம் மெர்ஜ் ஆனதை பார்த்தோம், கன்சாலிடேஷனை பார்த்தோம். இப்போ திரும்பவும் 2வது ஃபேஸில் பெரிய கன்சாலிடேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து அது சம்மந்தமாக முயற்சி எடுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த கன்சாலிடேஷன் வந்து ஏற்கனவே நடந்ததை பார்த்தீங்கன்னா
அந்த கன்சாலிடேஷன் ஆன பிறகு பிஎஸ்பி பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் டைம் அந்த கன்சாலிடேஷனும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு இருக்குது. இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நெட் என்பிஏ ரிசல்ட்ஸ்லேயே போடுவாங்க. அது லெஸ் தென் 1% எல்லா பிஎஸ்சி பேங்க்கும் இருக்குது. அதில் எது கம்மியாக இருக்கோ அது முக்கியத்துவம் கொடுக்கலாம். 0.5%, 0.6% இருக்கிற நெட் என்பிஏ பர்சன்டேஜ் இருக்கிற பேங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது பார்க்க வேண்டியது ப்ரைஸ் டு அட்ஜஸ்டட் புக் வேல்யூ. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 1.1 டைம் இருந்ததுன்னா அதுவும் பார்க்கலாம். இந்த 2 கிரைட்டீரியா பயன்படுத்தி பிக்கப் பண்ணால் 2 to 3 இயர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிளெண்டியாக இருக்கும் பப்ளிக் செக்டார் பேங்க்கில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா தீமும் என்ன ஆகுதுன்னா, பிக் கம்பெனிஸ் ஆர் பிகமிங் பிகர். ஸோ இதனால் வந்து சின்ன சின்ன மிட்-சைஸ் கம்பெனிஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணுற வாய்ப்புகள் அதிகம். ஸோ நிறைய டீப் வேல்யூ ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த 2 to 3 இயர்ஸ் வந்து இந்த இன்வெஸ்டர் பேஸ் வந்து 23 கோடின்றது 46 கோடி ஆகலாம், அட்லீஸ்ட் ஒரு 30-35 கோடி ஆகும் பட்சத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் எல்லாம் ஸோ ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் நிஃப்டி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் ஷார்ட் டேர்மில் சென்செக்ஸ் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 50-60% கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் லாங் டேர்ம், மீடியம் டு லாங் டேர்ம் 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் ஸ்மால் அண்ட் மிட் கேப். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி தீம்ஸ்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இண்டிவிஜுவலாக ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது மேனேஜ்மெண்ட் குவாலிட்டியை பார்க்கணும். ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ரிப்போர்ட்டட் கம்பெனியாக பார்க்கணும். ரெண்டாவது பேலன்ஸ் ஷீட் குவாலிட்டி பார்க்கணும். அதாவது டெட் நிறைய இருக்கக்கூடாது எக்கச்சக்கமாக. ஸோ ரஃபாக வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து 1/3 ஆஃப் த ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் இருந்ததுன்னா அது வந்து நல்லது. இல்லைனா டெட் ஈக்விட்டி ரேஷியோ லெஸ் தென் 1% இருக்கணும். நெட் கேஷ் இருந்தால் ரொம்ப நல்லது. மூணாவது ஒர்க்கிங் கேபிட்டல் கிரைசிஸ் இருக்கக்கூடாது. ரிசீவபிள் அண்ட் இன்வென்ட்ரி வந்து சேல்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. சுகர் அது மாதிரி இருந்தால் பரவாயில்ல, அதெல்லாம் சீசனல், அதில் இருக்கும் அதிகமாக இன்வென்ட்ரி ரிசீவபிள். பட் நார்மல் பிஸ்னஸில் ரிசீவபிள் ப்ளஸ் இன்வென்ட்ரி ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஆனுவல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரஃப்லி 1/3 தான் இருக்கணும். ஸோ நாலாவது வேல்யூவேஷன் கம்ஃபர்ட்டு. இந்த வேல்யூவேஷன் கம்ஃபர்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு 50 PE கொடுக்குறீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக பெரிய இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதனுடைய ப்ராஃபிட் க்ரோத் இயர் ஆன் இயர் க்ரோத் 50% இருக்கணுங்கிறாங்க. ஸோ நீங்கள் 50 PE கொடுத்தீங்கன்னா. பட் அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்தியாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் ஆகிடுவோம். ஏன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப ப்ரீமியம் வேல்யூவேஷன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் 100 PE கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ப்ராஃபிட் க்ரோத் 50% இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இதை வந்து பெக் ரேஷியோன்னு சொல்லுவோம். 2 பெக் ரேஷியோ, PE டிவைடட் பை இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் க்ரோத். பட் ட்ரெடிஷ்னல் வேர்ல்டு வைடு ரொம்ப ரினவுண்டு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் வந்து அது பெக் ரேஷியோ 1 இருக்கணுன்றாங்க. நம்ம அந்த ரேஷியோ 1 இருக்கணும். பட் நான் என்ன சொல்கிறேன், 2 கூட பரவாயில்ல. எக்ஸப்ஷனல் கேசஸ் 2.5 கூட பரவாயில்ல. பட் நிறைய ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மடங்கு 5 மடங்கு, அதாவது வந்து இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் க்ரோத் 20% அப்படின்னா 100 PE கூட கொடுத்து வாங்குறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய வெல் எஸ்டாப்ளிஷ்டு டெக்னாலஜி கம்பெனிஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹவுஸ், ரெப்யூட்டட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்தில் வெல்த்தே கிரியேட் பண்ணலை. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் 3 பெக் ரேஷியோ 4 பெக் ரேஷியோ, அதாவது வந்து ப்ராஃபிட் க்ரோத் 20%னா 60 PEல போயிட்டு இருந்தது. பட் இப்போ ப்ராஃபிட் க்ரோத் சிங்கிள் டிஜிட் வந்தது. சிலதெல்லாம் ப்ராஃபிட் க்ரோத்தே இல்லை. அதனால் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த தீமில் சூஸ் பண்ணி இந்த நான் சொன்ன 4-5 பேராமீட்டரை செலக்ட் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்று சொல்லிக்கிறேன், கடந்த 35-40 வருஷத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஈக்விட்டி அசட் கிளாஸ்க்கு கம்பேரபிள் அசட் கிளாஸ் எதுவுமே இல்லை. வெல்த் கிரியேஷன் ப்ராப்ளம் மார்க்கெட்டில் இல்லை, ப்ராப்ளம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் முக்கியம். நாம் தவறு பண்ணிவிட்டு மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. நிறைய பேர் இருக்காங்க, டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த கண்ட்ரியில் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அடுத்த சந்ததிக்கெல்லாம் நல்ல வழி பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. ஸோ நம்புங்க. உங்களுக்கு இது மாதிரி செலக்ட் பண்ணுற திறமை இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு போங்க. பட் எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக வேர்ட் ஆஃப் மவுத்தில் கேள்விப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வேண்டாம். நன்றி, வணக்கம்.